எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு ஸ்ரீநிதி. இளைஞர் காங்கிரஸ்ல தேசிய செயலாளரா இருக்கேன். இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் 2026ல வந்து பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் வேட்பாளரா 2ஆம் இடத்துல 65,024 ஓட்டு வாங்கினேன். இதுதான் என்னுடைய அறிமுகம். இப்ப சமீப காலத்துல வந்து சமூக வலைத்தளங்கள்ல என் மீது ஒரு பகிரங்கமாக மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ஸை சந்திச்சு இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் காயத்ரி ராஜமுரளி அவர்கள் எக்ஸ் மேயரோட பொண்ணு பிளஸ் அவங்க வந்து 3 முறை கவுன்சிலர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னவோ நாங்கெல்லாம் வந்து பணம் வாங்கி எனக்கு வந்து என்னுடைய தலைமை வந்து சீட்டு கொடுத்ததா வந்து பேசுறாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து 2021ல நான் கட்சியில சேர்ந்தேங்க. மாநில செயலாளரா இருந்தேன். அதுக்கப்புறம் தேசிய செயலாளரா என்னைய வந்து தலைமை ரெகக்னைஸ் பண்ணுச்சு. இப்படி காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வளர்ந்து வரும் இளைஞர்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா அப்படி அவங்க வந்து காசு வாங்கிட்டு தான் எங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்ற குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வளர்ந்து வரும் பல இளைஞர்களுக்கும் அரசியல் ரீதியா களம் காண்றது வந்து பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அப்படி இருக்கும்போது காசு வாங்கிட்டு தான் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாங்கன்ற குற்றச்சாட்டை வந்து அவங்க முன்வைக்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல வந்து முதல் பெண் மருத்துவரா எங்க பாட்டி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. எங்க மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வந்து யாருமே காமிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பொண்ணுக்கு வந்து சீட்டு வந்து இளைஞர் அணியில கொடுத்திருக்காங்க அப்படின்னும் ரிப்பீட் பண்ணி அப்படி இருக்கும்போது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வந்து எங்க மேல வைக்க முடியாதுங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்து வரும் வளர்ந்து வரும் அரசியல்வாதிக்கு அவங்க வந்து அந்த இடத்துல சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப பணம் வாங்கிதான் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது ஒரு இதை ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குங்க. இன்னொன்னு வந்து வாக்கு வாங்குவதற்கு இந்த பொண்ணு வந்து வாக்கே வாங்கலன்றாங்க. அது மிகப்பெரிய தவறு. இங்க இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். இங்க சிங்காநல்லூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ திரு ஜெயராமன் அவர்களை பின்தள்ளி 9,000 வாக்குகள் ஜாஸ்தி வாங்கி 65,000 ஓட்டு வாங்கி 2வது இடத்துல நான் வந்து சாதனை படுத்திருக்கிறேன். இது வந்து இந்த களம் வந்து இந்த மாதிரி மாறும்னு யாரும் எதிர்பார்க்கல. அதனாலதான் 2ஆம் இடத்துக்கு நான் வந்து தள்ளப்பட்டேன். இருந்தாலும் மக்கள் எனக்கு அளித்த வாக்க மதிச்சுதான் நான் இன்னைக்கு அளவுலையும் என் தொகுதியில வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது காயத்ரி அவர்கள் வந்து ஓட்டு வாங்க துப்பில்லை இந்த பொண்ணுக்குன்னு சொல்லி பேசினதெல்லாம் கடும் கண்டனம். இன்னொரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேங்க. திரும்ப திரும்ப அண்ணாமலை அவர்களிடம் சீட்டு கேட்டார், அண்ணாமலை அவர்களுடன் புகைப்படம். இதுல ஒண்ணு சொல்லணுங்க, நான் பிஎஸ்டி பொறியியல் கல்லூரியில படிச்சேங்க. பிஎஸ்டி டெக்ல படிச்சேன். அண்ணாமலை வந்து என்னோட சீனியர். நான் அரசியலுக்கு வரும் முன்பு, அவர் மாநில தலைவர் ஆகும் முன்பு, நான் எந்த கட்சியில ஈடுபடாத போது ஒரு பொது வெளியில ஒரு சோசியல் ஈவெண்ட்ல நடந்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இந்த அம்மா வந்து இவங்க அண்ணாமலைட்ட போய் சீட்டு கேட்கறாங்கன்றது தவறுங்க. நான் அந்த அக்காவுக்கு என்ன கேட்கிறேன்னா, 3 முறை கவுன்சிலரா இருந்திருக்கீங்க, உங்க அப்பா எக்ஸ் மேயரா இருந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது என் வீட்டுல யாருமே அரசியல் இல்ல, நான் ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதி. நான் இப்படி வளர்ந்து வரும்போது கட்சி என்னை அங்கீகரிச்சு சீட்டு கொடுத்து நான் இன்னைக்கு 2வது இடத்துக்கு வந்திருக்கேன். திரும்ப திரும்ப காசு வாங்கிதான் நான் சீட்டு வாங்குறேங்கிற பொய் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. எங்களுக்கு சீட்டு அறிவிச்ச உடனேயும் நீங்க வந்து கட்சி ஆபீஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் போர்க்கொடி எல்லாரையும் நான் சொல்லலைங்க. உண்மை கட்சிக்காரர்கள் என் பக்கம் தான் நின்னாங்க. சிலர் என்னன்னா முன்னாடி வந்து நின்னு போர்க்கொடி தூக்குறீங்க. அது நம்ம கட்சியை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லைங்களா? கட்சி வந்து இளைஞர்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது நீங்க முன்னாடி வந்து இவங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது அதுவும் தவறுங்க. அதே மாதிரி அண்ணாமலை குற்றச்சாட்டு தவறுங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஏதோ கேசி வேணுகோபால் அவர்கள் வந்த போது நான் மதிக்கலன்னு. இது முற்றிலும் தவறுங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில வந்து அப்படி ஒரு தனி நபரெல்லாம் சீட்டு கொடுக்க முடியாதுங்க. திரு செல்வ பெருந்தகை முடிவு செய்தோ அப்படியெல்லாம் நடக்காதுங்க. பல்வேறு கமிட்டிகள் இருக்கு, எம்பிஸ் அப்ரூவ் பண்ணணும். அந்த கமிட்டி தாண்டி மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் இருக்காங்க, திரு ராகுல் காந்தி அவர்கள் இருக்காங்க, எங்க இளைஞர் காங்கிரஸ் தலைமை இருக்கு. எல்லா ஸ்க்ரூட்டனியும் தாண்டி இந்த நபரை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வேட்பாளரா நிறுத்த முடியுமான்றதை அனலைஸ் பண்ணி தான் பண்றாங்க. அப்படியெல்லாம்
இவர்கள் வந்து நம்ம மீது நான் மட்டும் இல்லைங்க, எல்லா தோற்று போன வேட்பாளர்கள் மீதும் பணம் ரீதியாக வாங்கியிருக்காங்கன்ற சொல்ற குற்றச்சாட்டு வந்து ஆல்ரெடி நாங்க வந்து தேர்தல தோற்று போய் நாங்க ஒரு மன உளைச்சலுக்கு தான் உண்டாகி இருப்போம். அதையும் பொருட்படுத்தாமல் நாங்க கட்சி வேலையில ஈடுபடும் போது திரும்ப எலெக்ஷன் அப்போதான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. திரும்பவும் நாங்க எலெக்ஷன்ல தோற்று போய் எங்க பணியை தொடரும் போதும் பல்வேறு அவதூறுகளை அவர்கள் பரப்பு வந்து ரொம்ப தப்புங்க. ஏன்னா நீங்க வந்து அவங்க ஆல்ரெடி 3 டைம் கவுன்சிலர், அவங்க அப்பா மேயருங்கிற பேக்ரவுண்ட் இருக்கு. எங்களுக்கெல்லாம் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க அரசியல வரணும். நீங்க என்னுடைய பக்கங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இன்னும் அதிகமான பெண்கள், முதல் தலைமுறை பெண்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் என் கனவு. இப்படி போல்டா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த என்ன பொண்ணு என்னையே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இனி யாருமே கட்சிக்கு வரமாட்டாங்க. இது எல்லாமே கட்சிக்கான அவப்பெயரை தான் நான் உண்டாக்குது. இதுக்கு நான் கடும் கண்டனம் வந்து திரு காயத்ரி அவர்களுக்கு கண்டிப்பாக முன்வைக்கிறேன். தலைமை கிட்ட புகார் சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா வந்து அவங்க பப்ளிக்காவே வெளியே சொல்லியிருக்காங்க. அதே போல நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்புறம் இருந்து கூட நீங்க ப்ரூஃப் நிறைய பேருக்கு சொல்லிருக்கீங்க. பட் ஒரு அறிக்கையா அவங்க சைடுல இருந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே வரல. ஆமாங்க, இது வந்துங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து இதெல்லாம் சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நீங்க சொல்ல வேண்டிய இடம் தலைமை. நீங்க சொன்னீங்க ஏன் பிரஸ்ஸை சந்திச்சு நீங்க முன்னாடியே உங்களுக்கு நீங்க விளக்க உரை கேட்கலன்னு. இதை வந்து நான் பிரஸ்ஸை சந்திச்சு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதனாலதான் நான் வந்து ஒரு வேட்பாளர் அறிமுகம் செய்த பொழுதும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் எல்லாருமே வந்து அந்த பேரை கூட நான் சொல்ல வேண்டாங்க, எதுக்கு அவங்களுக்கு ஒரு அவப்பேருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணும்போது கூட நான் பிரஸ் சந்திக்காம இருந்ததுக்கு இது கட்சிக்குள்ள நடக்கிற விவகாரம், நம்ம கட்சிக்குள்ளதான் பேசணுங்க, பொது வெளியில பேசக்கூடாது. பட் இவங்க இப்ப பப்ளிக்கா வந்து தனி நபர் என் பேரை சொல்லி அவங்க தாக்குதல் நடத்தினதுக்காக நான் ரிப்ளை கொடுக்கணுன்றதுக்காக தான் பிரஸுக்காக வந்திருக்கேங்க. ஆமாங்க, நம்ம விலகலைனாலும் நம்ம விலகணும்னு அவங்க அந்த நெருக்கடியையும் இதையும் கொடுக்குறாங்க. அந்த விலகணுன்ற நெருக்கடிக்கு அவங்க சொல்ற காரணங்கள் தான் வந்து இந்த பொண்ணு அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணு அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா வந்து அதுக்கான அவதூறுகள் இன்னொரு பெண்ணிடம் இருந்து வரலாம். ஆனா அதை நாகரிகமா கொள்கை ரீதியா அரசியல் பேசினாங்கன்னா அதை ஏத்துக்கொள்ளலாம், தவறா பேசக்கூடாது. அப்புறம் நானும் பேசுவேன் இல்லைங்க, ஏன்னா நான் முதல் முறை அரசியல்வாதி. நீங்க பல விஷயங்களை இந்த கட்சியில அனுபவிச்சிருக்கீங்க. நீங்க ஒரு சராசரி தொண்டன்ட்ட போய் கேட்டு பாருங்க, என்னைய பத்தி அவங்க சொல்லுவாங்க. நம்ம போட்ட உழைப்புனாலதான் இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்குங்க. அப்ப அந்த உழைப்பை நிராகரிக்கிற மாதிரி தானே இவங்க பேசுற வார்த்தைகள் இருக்கு. ஏன் அந்த அக்கா கிட்ட நான் என்ன கேட்கிறேன், நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க, உங்களை தவிர வேற எந்த பொண்ணும் இந்த கட்சியில வளரக்கூடாதா, ஏன் விலகணுங்கிற நெருக்கடி நீங்க ஏன் எனக்கு கொடுக்குறீங்கன்றத நான் கேட்டுக்கிறேன். தலைமையிட்ட நான் சொன்னேங்க, தலைமையிட்ட நிச்சயமா சொன்னேன், இந்த மாதிரி பொய் வதந்திகள்ல வந்து அவங்க பரப்புறாங்கன்ற. அதுக்குதான் கட்சியில வந்து இன்னைக்கு வந்து ஒரு கமிட்டியை அமைச்சு அதெல்லாம் சரி பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியால போய் இவங்க ஏன் விளம்பரத்தை தேடிக்கிறாங்கன்றது தெரியல. ஏன்னா நீங்க எல்லா கட்சியிலையும் எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சில பெண்மணிகள் போய் பிரஸையும் இதையும் சந்திச்சு அவங்களுடைய சுய விளம்பரத்துக்காக என்னை போல உண்மையாக அரசியலில் களத்துக்கு வந்தவங்களை எதுக்கு அவங்க வந்து இது பண்றாங்கன்றது, இந்த அவதூறை வந்து நான் பிரேக் பண்ணணும். ஒரு பணம் வாங்கிட்டு ஒரு கட்சியில வந்து பணம் கொடுத்து நான் சீட் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நான் வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா 23 தோற்ற வேட்பாளர்களுக்கும் இதை தான் அவர்கள் குற்றம் சொல்றாங்க. அது நான் வந்து எஸ்பெஷலி நான் ஒரு பொண்ணு, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பரவாயில்ல, அந்த அக்காவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. 2 பெண்கள் தான் நாங்க வந்து எங்களுக்கு சீட் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு பெண்ணுக்கு இந்த தாக்குதல் கொடுக்கும்போது நான் மீடியாவை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால திரும்ப இந்த மாதிரி பொய் வதந்திகளை எல்லாம் கிளப்பாம ஒரு நாகரிகமா அரசியல் செய்யலாம். ஏன்னா கோவை மாவட்டத்துக்கு இன்னைக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் தேவைப்படுது. ஏன்னா வந்து மாறி தான் அரசியல் சூழ்நிலை இருக்கு. மாநிலத்துல ஒருத்தவங்களும் சட்டமன்றத்துல ஒருத்தவங்களும் இருந்திருக்காங்க. இப்ப திரும்பவும் வேற சூழ்நிலை நிலவுது. அப்படி இருக்கும்போது கோவை மாவட்டம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப், தேவைகள் நிறைய இருக்கு. இதையெல்லாம் உணர்ந்துதான் நாங்கள் அரசியல்ல மெயினா போக்கஸ் வர்றதுக்கு காரணம், கோயம்புத்தூர் பீப்புளுக்கு ரியலி we wanted to do something, we wanted to do a change. அதுலதான் இந்த யங்ஸ்டர்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது அவங்க கூட புகைப்படத்தை வச்சு ஒரு வதந்தி, பணம் கொடுத்தாங்கன்ற ஒரு வதந்தி, இதையெல்லாம் சொல்றது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. சத்தியமா அதுதாங்க. ஏன்னா பணம் என்னங்க,
பணம் இதுதானங்க. ஏங்க ஒரு பொம்பளை அரசியலுக்கு வந்தா என்ன ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து பணம் கொடுத்துதான் வந்தாங்கன்னு. அப்ப அவங்க பணம் கொடுத்து வந்தாங்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். நீங்க வந்து ஒரு தேசிய கட்சியில அப்படியெல்லாம் பண்ண முடியாது. பல்வேறு கட்டங்களை தாண்டி தான் ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்கிறார்கள். அப்ப நீங்க இப்படி என்ன என் மேல வைக்கிற குற்றச்சாட்டு நீங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டா தான் நான் பாக்குறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஆக்சஸ் இருக்குல்ல. அப்ப நீங்க அதை அவர்கிட்ட சொல்லாம பொதுவெளியில வந்து பணம் வாங்கி சீட்டு வாங்கி கொடுக்குறாங்கன்றது வந்து அவரை அசிங்கப்படுத்துற மாதிரியான செயலா தான் நான் பாக்குறேன். அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிற கோவையிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உள்கட்சி பூசல் எதுவும் இருக்கா? புதுசா கட்சிக்கு காங்கிரஸ்குள்ள வரவங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருக்குன்னு நீங்க பாருங்க. எங்க காங்கிரஸ் பேரியக்கத்தை பத்தி நான் எந்த தவறும் சொல்ல கிடையாதுங்க. அதனுள் இருக்கக்கூடிய சிலர் இந்த மாதிரி ஒரு சுய விளம்பரத்துக்காக அரசியல் தேடுகிறார்கள். எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்து விட்டால் அதை வந்து அவங்க ஏற்றுக்கொண்டு அந்த வேட்பாளருக்கு களத்துல நிப்பாங்க. அப்படிதான் உண்மையான தொண்டர்கள் என் பக்கம் நின்றார்கள். இந்த சில பேர் வந்து இந்த பொண்ணு வந்துடக்கூடாது, இப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க உள்ளாட்சி பிரதிநிதியா இருக்கிறாங்க, திரும்ப உள்ளாட்சியில நான் போட்டியாய் அவங்களுக்கு நிக்க கூடாதுங்கிறதுனால அவங்க அந்த அவதூறை பரப்புறாங்க போல தெரியுது. உள்ளாட்சியில நிக்கலாங்கிற மாதிரி இல்லங்க, எனக்கு சட்டமன்றத்திலயுமே நிக்கிறதுக்கான, நான் சட்டமன்றத்திலயுமே போய் நிக்கணும், எனக்கு சீட்டு வேணும்னு எல்லாம் நான் வந்து எந்த மெனக்கடலைங்க. எனக்கு வந்து தலைமை பார்த்து இளைஞர் அணிக்கு இந்த சீட்டு ஒதுங்கினோடனே இளைஞரை நிப்பாட்டலாம், விமன் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லிதான் என்னையும் இன்னொரு பெண்மணியையும் நிப்பாட்டினாங்க. யூத் காங்கிரஸ்ல நேஷனல் செக்ரட்டரியா இருக்கிறதுனாலதான் எனக்கு சீட்டு வந்து டெல்லி தலைமை ஒதுக்குனாங்க. என் ஒர்க்கை பார்த்து தான் கொடுத்தாங்களே தவிர நீங்க ஃபேக்கா மணி வாங்கி கொடுத்தாங்க அதுங்கிற அலிகேஷனே முற்றிலும் தவறு. அப்ப இப்படி சிலருடைய இந்த என்ன சொல்றதுங்க, சிலருடைய மலிவான அரசியல்னால இனி வரும் பெண்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். அது வந்து மத்த பெண்களுக்கு சவாலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் எல்லாருக்கும் குடும்பம் வந்து இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒத்துக்குவாங்கன்னு சொல்லல. சில பேர் இதை காரணமா வச்சு அரசியலை விட்டு விலகுவாங்க. அப்ப அந்த உண்மை பர்பஸே டிஃபீட் ஆகும். சோசியல் மீடியால அடிக்கடி நீங்க போடுற பதிவுலயே அவங்க முன் வச்சுதான் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்க. எம்பி ஜோதிமணி அவங்களோட இது பண்ணீங்க இல்லைங்க, அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு எதிராக நான் வந்து பேசினது வந்துங்க, அவரை வந்து குற்றம் சாட்டணும்னு பேசல. நீங்க அந்த பதிவு இன்னமும் என்னோட சோசியல் மீடியால இருக்கு, நீங்க அதை எடுத்து பார்க்கலாம். அக்கா ஜோதிமணி அவர்களே, அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்துதான் நான் என்ன சொன்னேன்னா, ஜோதிமணி அக்கா அவர்களே, நீங்க ஒட்டுமொத்தமா இந்த 28 வேட்பாளர் தேர்வுமே வந்து பண ரீதியாக நடந்ததுன்னு சொல்றது வந்து என்ன மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு என்னை நல்லா தெரியும், உண்மையா கட்சியில மேல வந்த, ஏன்னா அவங்களும் என்னை மாதிரிதான் கட்சியில வந்திருப்பாங்க ஒரு லேடிஸ். உண்மையிலேயே கட்சியில வந்து கஷ்டப்பட்டு ஒரு பதவிக்கு வந்து தலைமை சீட்டு கொடுக்கும்போது ஒட்டுமொத்தமாக பணம் ரீதியாக தான் இந்த வியாபாரமாக நடந்ததுன்னு சொல்றது உண்மையிலேயே சீட்டு வாங்கின என்னை போன்றவர்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகுது. அதுவும் பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய தாக்குதல் வருங்கிறது இதைத்தான் நான் சொன்னேன். ஆனா இந்த நடுவுல காயத்ரி பூந்து இதுல ஒரு விளம்பரத்தை தேடிக்கிட்டு நான் அவங்களுக்கு விமர்சனம் வச்ச அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி குற்றச்சாட்டு வைக்கலாம்? ஜோதிமணி அக்காவுக்குமே அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு குளறுபடி இருந்திருந்தா அவங்க நேரா வந்து மீடியாவை சந்திச்சு சொல்லியிருக்கலாமே. ஏன் ஒட்டுமொத்தமா இப்படி பேசுறீங்க? இது என்ன மாதிரி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பெண் அரசியல் நிர்வாகிகள் நாங்க, அப்ப எங்களை வந்து அப்படி பேசுறது எனக்கு மனசுக்கு புண்படுதுங்கிற கருத்தை மட்டும்தான் நான் போட்டேனே தவிர யாரையும் அவதூறாக இவர்கள் பேசுவது போல பேசுவது என்னுடைய இயல்பிலேயே இல்லை. இப்ப நீங்க தலைமை கிட்ட புகார் சொல்லிருக்கீங்கன்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும், தலைமை நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க தனிப்பட்ட முறையில உங்க மேல அவதூறு பரப்புனதுக்காக சட்ட நடவடிக்கை இல்ல சத்தியமா நான் எடுப்பேங்க. ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு வழக்கறிஞர் தான். பாத்தீங்கன்னா இப்படி they cannot defame me. இது வந்து என்னுடைய பர்சனல், நான் கண்டிப்பா ஒரு மான நஷ்ட வழக்கை வந்து இவர்கள் மீது நான் தொடுப்பேன். ஏன்னா நான் எங்கேயுமே அதிகாரப்பூர்வமாக எதையும் சொல்லாத பொழுது பணம் கொடுத்தேன், அதை கொடுத்தேன், சிபாரிசுல வாங்கினேன்னு இவங்க சொல்றத கண்டிப்பா மான நஷ்ட வழக்கு இவர்கள் மீது நிச்சயமாக தொடுப்பேன். என்ன காரணத்துக்காக தொடுப்பேன்னா, நாளைக்கு ஒரு பொம்பளை புள்ள அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் அவர்களுக்கு வரும். அட்லீஸ்ட் அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாதிப்பு வரக்கூடாது. நாளைக்கு ஒரு யூத்தோ இல்ல விமனோ வந்து when they are coming into politics அவங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு சட்ட நடவடிக்கை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். அதே எதிர்த்தரப்புல சொல்றேன், அவங்களுக்கு என் மேல ஒரு குற்றச்சாட்டை எங்கேயும் சொல்ல முடியாதுங்க. இந்த இடத்துல இந்த பொண்ணு பணத்தை கொடுத்தா அவங்க பணத்தை வாங்கினாங்க, இல்ல இந்த பொண்ணு ஒரு ஷார்ட்கட்ல அரசியலுக்கு வந்தா, இல்ல இந்த குடும்பத்தின் மீது
இவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் மீது ஒரு அப்பழுக்கற்று நான் இருந்ததுனாலதாங்க 2வது இடம் வந்தேன். நாங்க மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எங்க மீது ஒரு இன்கம் டாக்ஸ் கட்டுறதுல இருந்து ஒரு தப்பை எங்க மேல வைக்க முடியாது. அப்ப அந்த வளர்ந்து இந்த பொண்ணுக்கு இந்த சொசைட்டி மேல ஒரு வளர்ந்து வர்ற மரியாதையினாலதான் இந்த மாதிரி துக்கடா குற்றச்சாட்டுகளை நம்ம வந்து வைக்கிறாங்க. ஆனா இவர்கள் தரும் நெருக்கடியை பார்க்கும் பொழுது சில சமயம் கட்சியை விட்டே இல்ல அரசியலை விட்டே ஒதுங்கிடலாங்கிற அளவுக்கு என்னைய வந்து ஒரு மன உளைச்சலுக்கு என் குடும்பத்தையும் இந்த ஒரு வாரத்துல அரசியலை விட்டே ஒதுங்கிடலாங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. இல்ல யாரு நேத்து உங்களை பிரஸ் சந்திச்சது காயத்ரி அவர்கள் தானே. இல்ல ஜோதிமணி அக்கா மேல எனக்கு என்ன மன வருத்தம்னா, அப்படி பொத்தம்பொதுவா வந்து நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டு நடந்துதான் இந்த சீட்டு வந்து விநியோகமாச்சுன்னு சொல்றது வந்து என்னை போல் நேர்மையாக சீட்டு வாங்கி அவர்கள் மனது புண்படுது. அதைத்தான் நான் சொல்றேன். நான் அதை ஒரு கண்ணியமா ஒரு விமர்சனமா தான் வைக்கிறேன். அவர் கண்ணியமா ஒரு விஷயத்த சொல்றேன் நானு. ஆனா ஏன்னா ஜோதிமணி அவர்கள் ஒன்னும் ஸ்ரீநிதி வந்து தப்பு பண்ணாங்கன்னு எந்த இடத்துலயும் சொல்லல, அவங்க பொதுவா தான் சொன்னாங்க. சோ அந்த இடத்துல அவர்கள் மீது எனக்கு வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அந்த மாதிரியான ஒரு மலிவான அரசியலுக்கு போக மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். எனக்கு அவர் ஜோதிமணி எம்பி மேல மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனா பொது வெளியில அவர் திறந்த வெளியில இப்படி வந்து மொத்தமா சொல்றது எனக்கு நேர்மையா மெரிட்டோரியஸா சீட்டு வாங்கினவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. பட் வேற இந்த கவுன்சிலர் காயத்ரி அவர்கள் உள்ளாட்சி தேர்தல் வந்து வருது, அவங்க ஆல்ரெடி 3 டைம் கவுன்சிலர், அவங்க அப்பா எக்ஸ் மேயர், இந்த பொண்ணுக்கு திரும்ப வாய்ப்பு வந்துருமோங்கிற அச்சத்துல இவர்கள் பேசுவதாக எனக்கு கருத்து வந்து என்னுடைய வெல்விஷர்ஸ் கிட்ட இருந்து வந்தது. அதை வந்து நான் இந்த இடத்துல மீடியாவை கிளியர் பண்ணணுங்கிறதுனாலதான். என்னைக்குமே ஒரு கட்சியை வந்து பொது வெளியில் அசிங்கப்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இவர்கள் என்னை பர்சனலா அட்டாக் பண்ணும்போது ஐ திங்க் ஐ ஷுட் கிவ் அ ரிப்ளை. இல்லைன்னா வேற யாரும் யங்ஸ்டர்ஸ் விமன் இனிமேல் பாலிடிக்ஸ்க்கு வரவே மாட்டாங்க. நல்ல புரிதலோட அரசியல் தெளிவோட வரும் இளைஞர்கள் உங்களுக்கு களத்துல வேணும்னா இந்த மாதிரி இடையூறுகளை, அதுவும் பெண்ணே ஒரு இந்த மாதிரி பொண்ணு அந்தமா கவுன்சிலர் ஒரு லேடி அந்தமாவே இப்படி கொடுக்கும்போது இனி யார் வருவாங்க? ஒரு கட்சியை சார்ந்து எப்படி வருவாங்க? இது எந்த கட்சியிலையும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான். காங்கிரஸ் கட்சி சிவபெருந்தங்க தலைவர் அவர்களும் தேர்ந்தெடுத்த நிர்வாகிகள் எல்லாத்தோட போட்டோக்களையும் கருப்புமை ஊத்தி அவ்வளவு விஷயம் பண்ணாங்க. ஆமாங்க. இல்லைங்க, அன்னைக்கு வந்து இந்த நியூஸ் எனக்கு வந்துச்சுங்க. நாங்க வந்து ஃபார்ம் இது வாங்கிட்டு வரோம், எங்களுக்கு வந்து தலைமை வந்து எங்களை அறிவிச்சிருச்சு. ஃபார்ம் வாங்கிட்டு நாங்க கோயம்புத்தூர் வர்றதுக்கு முன்னாடியே எங்க கோயம்புத்தூர் கட்சி ஆஃபீஸ்க்கு முன்னாடி எல்லாரும் கூடி வந்து, அதுவும் பொறுப்புல இருக்கிற சிலர், மீதி வந்து சேர்த்த கூட்டத்தை சேர்த்திட்டு எல்லாம் செருப்படிச்சுட்டு மாநில தலைவர் பண்ணாங்க. இது நிறைய பேர் சொன்னாங்க. இது எனக்கு ஒரு அசிங்கமா தான் இருந்தது. நான் தேர்தலை சந்திக்கும் பொழுது அந்த இன்னொரு நபருக்கும் இங்க தேர்தலை சந்திச்ச இன்னொரு இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிக்கும் அது கண்டிப்பா பின்னடைவுதான். அப்பவும் நான் ஏன் பிரஸை சந்திக்கலைன்னா, கட்சியில இது ஒரு ஜனநாயக கட்சி, அவங்க கருத்தை தெரிவிக்கிறாங்க. நாம எதுக்கு போய் பிரஸை சந்திச்சு இது ஒரு பெரிய விஷயமாக்கணும்? நம்மளையே கடைசி நேரத்துலதான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்ப எதுக்கு நம்ம போய் அவங்கள ஒரு ரெஃப்யூஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு பிரச்சனையாக்கி அதை 4 பேர் பேசி அவங்களுக்கு ஒரு தீனி கொடுக்குறாது? நம்ம போய் பொதுமக்களை சந்திச்சு நம்ம எதுக்காக இங்க அரசியலுக்கு வந்திருக்கோன்ற நம்ம செயல் திட்டங்களை சொல்லி வாக்கெடுக்கும் நேரத்துல இவங்களை ரெஃப்யூஸ் பண்றது இல்லை. இது பல்வேறு குழப்பங்கள் பண்ணாங்க. இப்ப நாயுடுங்கிற பேரை அட்டாச் பண்ணி விட்டதும் ஒரு உள்ளடி வேலை தான், அதுவும் ஒரு உள்ளடி அரசியல் தான். அப்போ ஒரு பொம்பளை அரசியலுக்கு வராங்கிறப்ப அவ வந்து நம்மளை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா விதத்திலையும் இந்த உள்ளடி வேலைகளை பண்ணுபவர் யார்? இப்படி இந்த உள்ளடி வேலையை பண்ணிக்கிட்டே பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, சட்டமன்ற மாமன்றத்துல இன்னைக்கு பெண்களுக்கு ஏகப்பட்ட ரெப்ரசன்டேஷன் இருக்கும்போது என்னை ஒரு மாமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ நான் வளர்ந்து வந்து விடுவேன்னு போட்டியா நினைக்கக்கூடிய நபர்கள் யார்? இப்பயும் நான் அதை கேள்வி ஓப்பனா தான் வைக்கிறேன். எனக்கு தனிநபரா தாக்குதல் அவங்கள மாதிரி பண்ணணும்ன்ற இஷ்டம் எனக்கு இல்ல, நான் ஓப்பனா வைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல இல்லைங்க. நான் சந்திச்சேன் திரு ராகுல் காந்தி அவர்களை ஏர்போர்ட்ல சந்திச்சேன், நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் கேசி வேணுகோபால்ஜி கட்டாயமாக நீ வந்து இளைஞர்களோட நம்பிக்கையா நீ வந்து இந்த உள்கட்சி பூசல்களை எல்லாம் தூக்கி வீசு, நீ போய் இளைஞர்களை சந்தி, நீ நேர்மையான பொண்ணு, நீ நல்ல வாக்கு வாங்குவேங்கிற நம்பிக்கை எங்களை போடுற எல்லா தலைவர்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் இந்த சீட்டு உனக்கு வந்திருக்குன்ற உற்சாகத்தை டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்தார்கள். அவரா இருந்தாலும் சரி, நம்ம கேசி வேணுகோபால்ஜியா இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து இளைஞர்கள் வர வேண்டும், அதுக்கு தான் இந்த சீட்டு நல்லா வேலை பார்த்து இந்த சீட்டை ஜெயிச்சு கொடுந்தா எங்க கிட்ட சொன்னாங்க. இதுல இந்த சில பேர் தாங்க அந்த உள்கட்சி பூசல்
உங்களுக்கு ஒரு பின்னடைவு சொல்லலாமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நேரம் வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. அப்ப கேரளாலயும் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. அதனால அவர் ஒரு தேசிய தலைவர் எல்லா இடத்துக்கும் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. அவரை நான் இந்த இடத்துல குற்றம் சாட்டலைங்க. டிஸ்ட்ரிக்ட்ல 2 சீட் இருக்கு. இல்லைங்க, நம்ம வந்து தலைமையை வந்து நான் என்னைக்குமே என் தலைமையை வந்து கேள்வி கேட்க மாட்டேன். இல்ல, நாங்க நிக்கிறோன்றத சொன்னோம். அதற்கான பிளெஸிங்ஸ் அவர் கொடுத்தாரு. அவருக்கு நாங்க நிக்கிறேங்கிறது தெரியும். ஏன்னா யூத் காங்கிரஸ் கோட்டால 2 சீட்டு போயிருக்குங்கிறது அவரோட ஆசீர்வாதத்துலதான் எங்களுக்கு சீட்டு வந்ததெல்லாம் உண்மை. அவர் மீது எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லைங்க. ஆனா இதை நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து முன்னிறுத்தி நம்ம அரசியல் செய்யும் போது இந்த மலிவான அரசியல் செய்து நம்மளை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உண்டாக்குறது தான் நம்மளுக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க சும்மா காத்து வாக்குல சொல்லிட்டு போயிருவாங்க, நான் இந்த ஊர்ல இருக்கிறேங்க. அதை உண்மையிலேயே நம்மளுடைய கேரக்டரும் நம்ம ஃபேமிலியோட கேரக்டரும் தெரிஞ்சவங்க வந்து இது பொய்ன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பட் இந்த பொய் பரப்புரையை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உண்மை என்று மக்கள் நம்புவதற்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதுன்னு தான் நான் பிரஸ் இன்னைக்கு சந்திக்கிறேன். யாரோட தூண்டுதல் அவங்க பண்றாங்கன்னு ஏதாச்சும் நீங்க தலைமையில ஒரு நல்ல ரேப்போர்ட் இருக்கீங்க, ஈவன் ராகுல் காந்தி கூட நேரடியா பேசுற அளவுக்கு ரேப்போர்ட் இல்லைங்க, அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. அப்படி இருக்கும்போது காயத்ரி யாராச்சும் கூடுதல் பேர் பண்றாங்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு யாராவது மேல இல்லைங்க, அவங்களுக்கு காயத்ரி அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சுய விளம்பரம் தேடுறாங்க. ஏன்னா வந்து இந்த பொண்ணு ஆல்ரெடி நின்று தோத்துருக்குது, கட்சியில தொடர்ந்து ஈடுபடுதுங்கிறப்போ ஏதாவது உள்ளாட்சி தேர்தல் அவர்களுக்கு போட்டியா வந்துருவேன்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா எனக்கு எந்த பொலிட்டிக்கல் ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை. அதனால இந்த மாதிரி 2 மீடியால ஒரு அவதூறு பரப்புனா, ஏன்னா யூஸ்வலா மென்டாலிட்டி என்னன்னா 2 மீடியால நான் ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி, அரசியல் இருக்கிற பொம்பளைய பத்தி 2 மீடியால வந்துச்சுன்னா போதும், அதோட பெண்கள் வந்து ஒதுங்கி அரசியலுக்கு வந்துருவாங்க. வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட் ஆகட்டும், எதுக்கு உனக்கு இந்த தலைவலி, பேசாம வீட்டுல இருந்தா சொல்லுவாங்க. அதனால இப்படி ஒரு அச்சுறுத்தலை மீடியாக்கள் மூலமா கொடுத்தா இவங்க ஒதுங்கிடுவாங்க அப்படின்றதுக்காக, என்னை ஒதுக்குவதற்காக இவர்கள் செய்யக்கூடிய வேலைதான் இது. ஆமாங்க. இல்லைங்க, நான் வந்து விலகணுங்கிற இன்டென்ஷன் இல்ல. ஆனா விலகணும். இவங்க ஆல்ரெடி விலகிட்டாங்க, இவங்க அங்க போயிட்டாங்க இங்க போயிட்டாங்கிறத அவங்க சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் ஒரு தனிநபருடைய விருப்பம், அது வந்து எங்கேயுமே இல்லாத போது இவங்க ஏன் இவ்வளோ ஒரு விலகணும்னு விரும்புறாங்கன்னு எனக்கு புரியல. தேர்தல் பிரச்சாரத்தின் போது உள்ளூர் நிர்வாகிகளுடைய செயல்பாடு, காங்கிரஸ் உடைய உள்ளூர் நிர்வாகிகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு வந்து வேலை செஞ்சு? இல்ல, உண்மையான தொண்டர்கள் அனைவரும் வேலை செய்தார்கள். இந்த மாதிரி காயத்ரியை போன்றவர்கள் வந்து தவறான கருத்துக்களை முன்வைத்தார்கள். சில மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து போராட்டம் மேற்கொண்டாங்க. அதை பத்தி நான் பொதுவெளியில சொல்ல விருப்பம் இல்லைங்க. அது யாரு, அதுக்குதான் ஒரு கமிட்டியை தலைமை அமைச்சிருக்குது. அதை வந்து அவங்க பாத்துக்குவாங்க நான் நம்புறேன்.